Okay. Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேலே ஹாமில்டன் தியரம் பற்றி பார்க்கலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த அலைட் மேத்தமேட்டிக்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் யூனிட்டில் இருக்குது, அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், மேட்ரிக்ஸ் யூனிட்லேயே 10 மார்க் இது ஒன்று தான் இருக்குது. அதாவது வெரிஃபை த கேலே ஹாமில்டன் தியரம் ஃபார் த மேட்ரிக்ஸ். அதாவது இவங்க ஒரு ஏ மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீரோன்னு இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும். இந்த ஹோல் மேட்ரிக்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே ஜீரோன்னு நம்ம சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும் நம்ம அதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 மார்க்காக வந்து நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸில் வந்து கேட்பாங்க வெரி கண்டிப்பாக. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே உங்களுக்கு 10 மார்க் இந்த மேட்ரிக்ஸ் ப்ராப்ளமே இது உங்களுக்கு கேலே ஹாமில்டன் தியரம் கேட்பாங்க. லாஸ்ட் அரியர் பேப்பரில் வந்து கேட்ட ப்ராப்ளம் நான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, மோஸ்ட் மெஜாரிட்டி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ் வச்சு 10 மார்க்ஸ் கேட்டாங்க ஒன் டைம். பட் மெஜாரிட்டி டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா கேலே ஹாமில்டன் தியரம் பேஸ் பண்ணி 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த இயர், அதாவது இயர் பை இயர் வெரி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸில் வந்து கேலே ஹாமில்டன் தியரம் 10 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஜஸ்ட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது சப்ஜெக்ட் கோட் 125E1A. பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ப்ராப்ளம் இதில் 2 மார்க்காக ஒன்று மெயினாக கேட்பாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட டெஃபினேஷன் என்னென்னா, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் satisfies its own characteristic equation. ஓகேவா? அதாவது அந்த ஈக்குவேஷன் என்னன்னா, lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க் ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. இதுதான் கேலே ஹாமில்டன் தியரோட ஃபார்முலா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஸ்டெப்பு நான் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும் இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளம்ல போயிடலாம். சொல்யூஷன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். 8 minus 8 2 4 3 minus 2 3 minus 4 1. இந்த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இப்போ ஏன்னு எடுத்துக்கினாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா S1 ஃபைண்ட் பண்ணணும். இங்கே S1 கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில், அதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். S1 என்னென்னா, இந்த சைடில் இருக்கிற இந்த 3 நம்பர், ஓகேவா? இந்த சைடில் இங்கே 1 2 3 இந்த 3 நம்பரை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அதாவது அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். 8 minus 3 plus 1 equal to 6. That is S1 வேல்யூ, ஓகேவா? அதாவது இங்கே நான் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணுறேன். திஸ் 3 நம்பர்ஸ் நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6ன்னு ஒரு வேல்யூ வரும். 8 minus 3 plus 1 6ன்னு வந்துடும். அப்போது S2 நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். S2 ஃபைண்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நம்ம டயக்னலில் இந்த 3 நம்பர் நம்ம சூஸ் பண்ணோம்ல, அந்த 3 நம்பரில் முதல் நம்பர் 8 இருக்குதுல, அந்த 8 எங்கே ஜாயின் ஆகுது? ஃபஸ்ட்டு ரோவில் ஜாயின் ஆகுது, ஃபஸ்ட்டு காலமில் ஜாயின் ஆகுது. அந்த காலத்தை அதை மறைச்சிட்டு மீதி 4 நம்பர் அதை போடுங்க அப்படி, ஓகேவா? -3 -2 -4 1 ப்ளஸ், அதாவது இந்த 4 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது 3 இருக்குது. அப்போ 3 எந்தெந்த ரோவில் ஜாயின் ஆகுது? செகண்ட் ரோ செகண்ட் காலத்தில் ஜாயின் ஆகுது. அதாவது இந்த ரோ இந்த இதுவில் ஜாயின் ஆகுதுல்ல, இந்த இதுலையும் நம்மளுக்கு ஜாயின் ஆகுது. அப்போ மீதி கார்னரில் இருக்கிற 4 நம்பர் போடணும் நீங்கள். 8 2 3 1 ப்ளஸ், இப்போ தேர்டு வந்து 1 இருக்குது. அப்போ 1 எங்கெங்கே ஜாயின் ஆகுது? தேர்ட் ரோ தேர்டு காலம். அப்போ ஃபஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர்ஸை நீங்கள் போடணும். 8 -8 3 -4, ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 3 -3 -1 -3 into 1 -3. இப்போ இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4 into 2 8. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஆப்போசிட் மைனஸ்.
அப்போ -8 நீங்கள் போடணும். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணுவோம் வர ஜிட்டு அப்படியே போட்டுருங்க. செகண்ட் நீங்கள் என்னத்தை மல்டிப்ளை பண்ணுறீங்களோ என்ன வேல்யூ ஏதோ என்ன சைன் வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போடணும். இப்போ சப்போஸ் ப்ளஸ் வந்தால் நீங்கள் மைனஸ் போடணும், மைனஸ் வந்துருந்தால் ப்ளஸ் போடணும். ஓகேவா? ப்ளஸ் இது இன்ட்டு இது 8 3 into 2 6 plus 6 வந்து opposite -6 plus 8 into 4 -24 வருது. இந்த மைனஸ் -24. ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே போட்டுருங்க. திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே போட்டுருங்க. செகண்ட் வேல்யூ இங்கே இது அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 into 8 வந்து நம்மளுக்கு 32 வருது. அப்போ -32 வந்து ஆப்போசிட் +32. ஓகேவா? இப்போ இது -3 + 8 -12 ப்ராக்கெட்டில் வேணாம். அடுத்தது 8 - 6 +2 வருது. 24 -24 + 32 +8 வருது. எனிவே S2ஓட வேல்யூ -1 வருது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ S3 எப்படி ஃபைண்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். S3 எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா, இப்போ நம்ம வந்து டயக்னலில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கேன்சல் இப்படி மறிச்சு இது மறிச்சு அது இதையும் மறிச்சு நம்ம போட்டோம்ல. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காலத்தில் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே நம்ம மைண்டில் நீங்கள் இது பண்ணிங்க. இங்கே ஃபஸ்ட்டு 4 நம்பர். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது 8 அப்படியே போட்டுருங்க. 8 அப்படியே போட்டிங்கன்னா இந்த 8ஐயும் இதையும் இந்த 8 எங்கெங்கே இருக்கோ அது இதுவும் மறைச்சிக்கோங்க. அப்போது -3 -2 -4 1. அடுத்தது இங்கே வந்து -8 இருக்குது இல்லையா? அப்போ ஆப்போசிட் +8. அப்போ அந்த 8ஐயும் அந்த 8 எந்தெந்த இது ஜாயின் ஆகுதோ அதை மறைச்சிக்கினீங்கன்னா 4 -2 3 1 ப்ளஸ் இந்த 2 போட்டிங்கன்னா 2 எந்தெந்த ரோவில் காலம்ஸில் ஜாயின் ஆகுதோ அதை அப்படியே ஹைட் பண்ணுறீங்க. அப்போ மீதி இருக்கிறது 4 -3 3 -4. ஓகேவா? இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே, அதாவது அந்த 8 அப்படியே வெளியே வச்சுக்கோங்க. இது மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ தான் அப்படியே வரும். -3 -8 +8 ப்ளஸ் போட தேவையில்லை. 4 into 1 4 3 into 2 -6 வருது. அப்போ ஆப்போசிட் +6 +2 4 into -4 -24 வருதா இல்லை -16 ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே -16 வருது. 3 into 3 -9 வந்து அப்போ ஆப்போசிட் +9. ஓகேவா? இது நல்லா கிளியராக வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது வர சைன் அப்படியே போட்டுருங்க. செகண்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அது ஆப்போசிட் சைன் போடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த 8 அப்படியே போடுங்க. 8 அதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து -11 வந்தது. அடுத்தது 8 வெளியே இருக்குது, அது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 10 வருது. அடுத்தது 2 அது இது பண்ணால் -7 வருது. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 into 11 -88 8 into 10 +80 2 into 7 -14. இது எல்லாத்தையும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து -22 வருது. அப்போ S3யோட வேல்யூ -22. இது வந்து அப்படியே நம்ம வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம். அது நான் இங்கே போகிறேன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் S1 λ² + S2 λ - S3 = 0. = 0 போட இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்படியே பண்ணலாம். அதாவது λ³ அப்படியே போட்டுருங்க. மைனஸ் நம்ம S1 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? S1 என்ன கண்டுபிடிச்சோம்? 6 +6 இது. ஆனால் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. அப்போது -6 λ². S2 என்ன கண்டுபிடிச்சோம்? -1 கண்டுபிடிச்சிக்கிறோம் நம்ம. ஓகேவா? அப்போ -1 ஃபார்முலாவில் +1 இது. அப்போது -1 λ. அடுத்தது S3 வந்து நம்ம வந்து 22 கண்டுபிடிச்சிக்கிறோம்ல. இந்த 22 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. மைனஸ் இருக்குது. அப்போ இந்த 2 மைனஸும் ப்ளஸ் ஆகிடும்.
plus 22 equal to 0. இதுதான் உங்களோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சம்டைம் 5 மார்க்ஸில் கூட கேட்பாங்க, ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் த மேட்ரிக்ஸ்னு அப்படி கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ பண்ண மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் கேரக்டரிஸ்டிக் அதாவது ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் நமக்கு கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே நம்ம வந்து இந்த லேம்டாவில் வந்து ஏல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படியே. அப்போ வந்து a3 மைனஸ் 6a² மைனஸ் 1a ப்ளஸ் 22 ஈக்குவல் டு 0. இப்போ இப்போ நம்ம இது பண்ணோம்ல, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா a கியூப் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த a கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கிவன் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்கல்ல, கிவன் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க, 8 minus 8 2 4 minus 3 minus 2 3 minus 4 1 the given matrix கொடுத்துக்கிறாங்கல்ல, into அதே given matrix ஓட அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. 8 minus 8 2 4 minus 3 minus 2 3 minus 4 1 போடாச்சா. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் போன ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு காலத்தையும் இந்த ரோவையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த காலத்தையும் இந்த ரோவையும். அதாவது 8 into 8 64 minus 8 into 4 minus 32 வருது, 2 into 3 plus 6 வருது. மைனஸ்லாம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், இந்த 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க, ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுருங்க. ஓகேவா. இதேமாதிரி நம்ம ஃபுல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணப்பா. ஓகே, நான் வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இப்போ நான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு ரோ இந்த டிஜிட் நம்மளுக்கு இந்த இது வந்துடுது. அடுத்து ஃபஸ்ட்டு ரோ இந்த இதோட இப்படி வருது, இதோட இது பண்ணுங்கள், இது வரும். அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ இது ஃபுல்லாத்தையும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். இது ஒரு வேல்யூ அப்படி நீங்கள் கேல்குலேட்டரே அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 38 minus 48 34 14 minus 15 12 11 minus 16 15 வரும். ஓகேவா. இதுதான் a ஸ்கொயர். இப்போ a கியூப் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா. a ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம அதாவது கேரக்டர் இந்த இதுவில் வந்து a ஸ்கொயர் வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம a ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதாவது இப்போ a கியூப் ஃபைண்ட் பண்ணோம். அது என்னன்னா இந்த a ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதோட இந்த கிவன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிவன் மேட்ரிக்ஸ் இதுதான் கிவன் மேட்ரிக்ஸ். 8 minus 8 2 4 minus 3 minus 2 3 minus 4 1 the given matrix அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது அப்படியே நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரோ இதோட அப்படியே மல்டிப்ளை பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் அது ஒரு வேல்யூ வரும். ஓகே, நான் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நான் போட்டேன். கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ வந்து இதையும் அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம போட்டோம்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு அப்படி பார்த்தீங்கன்னா a cube equal to 214 minus 296 206 88 minus 115 70 69 minus 100 69. ஓகேவா. இது வந்து a கியூப் மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு அந்த லாம்டா கியூப் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்ல, அது இங்கே இருக்குங்க. a கியூப் மைனஸ் 6a² மைனஸ் 1 மைனஸ் 1a ப்ளஸ் 22 ஈக்குவல் டு 0. இப்போ a கியூப் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம முதல்ல எழுதிடலாம். a கியூப் ஈக்குவல் டு 214 minus 296 206 88 minus 115 70 69 minus 100 69 a கியூப் மேட்ரிக்ஸ். இப்போது a ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்ல, அதாவது a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இதான் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதோட இந்த -6 வெளியே இங்கே நம்ம போட்டுக்கிறோம்ல, -6ன்னு இருக்குல்ல, அது a ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது இந்த ஒரு டிஜிட்டோடையும் -6 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. a ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட a ஸ்கொயர் தான். இதோட அந்த -6 அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு வேல்யூவோட -6. சைன் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும்,
இப்போ இங்கே வந்து 3 மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து இதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும் உங்களுக்கு. இது மீதி எல்லாமே மைனஸில் வரும். ஓகேவா? அதை நான் இங்கே போடுறேன். ப்ளஸ் ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணியாச்சு. இந்த ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட -6 மல்டிப்ளை பண்ணால் இந்த ஒரு வேல்யூ வருது. அடுத்தது ஏ மேட்ரிக்ஸ், இந்த கிவன் மேட்ரிக்ஸோட -1 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் இதில் நான் கொஸ்டின் பேப்பரில் காமிக்கிறேன். இந்த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான். இதில் வந்து -1 மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸில் இதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸில் இதெல்லாம் மைனஸ் ஆகிடும். அந்த வேல்யூ வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா. அடுத்தது வந்து 22 வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது வந்து எதுவுமே நம்பர் பக்கத்தில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா டயகனலில் மட்டும் 22 போடணும், மீதி எல்லாமே 0 வரும். அந்த டயகனலில் மட்டும் 22 போடணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு வேல்யூவோ, அதாவது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, இது எல்லாத்தையும் டைப் பண்ணி கேஷில் டைப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து 0 வரும். இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 0 0 0 0 0 0 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம கேலே ஹாமில்டன் தியரம் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இதோட பார்த்தீங்கன்னா உங்களை வந்து 10 மார்க் முடியுது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ், அதாவது ஏ இன்வெர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணோம்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல இந்த ஈக்குவேஷன், அது அப்படிங்க எழுதுங்க. ஏ கியூப் மைனஸ் 6a ஸ்கொயர் மைனஸ் 1a ப்ளஸ் 22i ஈக்குவல் டு 0. இது நம்ம இது இருக்குல்ல, இது வந்து ப்ரீ மல்டிப்ளை வந்து இன்டூ ஏ இன்வெர்ஸால் பண்ணுங்கள். இதை வந்து ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ பண்ணிங்கன்னா பவரில் இருக்கிறதுலாம் ஒன்று ஒன்றா ரெடியூஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஏ கியூப் இருக்குல்ல, இது வந்து ஏ ஸ்கொயர் ஆகிடும். இந்த ஏ ஸ்கொயர் ஆகிடும் மைனஸ் 6a, ஓகேவா, மைனஸ் 6a மைனஸ் இந்த ஏ வந்து ஐ ஆகிடும். இந்த ஏ வந்து ஐ ஆகிடும். இந்த லாஸ்ட்டில் 22 வந்து ஏ இன்வெர்ஸ்னு வந்துடும் ஈக்குவல் டு 0. நல்லா புரிய நினைக்கிறேன். இந்த பவரில் இருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா ரெடியூஸ் ஆகிடும். அதாவது இது வந்து 2 வந்து 3 வந்து 2 ஆகிடும். இங்கே 2 வந்து 1 ஆகிடும். அந்த 1 நம்ம போட தேவையில்லை. இந்த ஏ வந்து ஐ ஆகிடும். இந்த ஐ வந்து ஏ இன்வெர்ஸ் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது ஈஸியஸ்ட் ஸ்டெப் நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம். இந்த ஐ வந்து ஏ இன்வெர்ஸ் ஆகிடும். இந்த லாஸ்ட்டில் சிங்கிள் ஏ வந்து ஐ ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஏ இன்வெர்ஸ் மட்டும் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இந்த ப்ளஸ் ஏ இன்வெர்ஸ் வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அதாவது 22 ஏ இன்வெர்ஸ். இந்த ஏ இன்வெர்ஸ் இந்த ஏ இன்வெர்ஸ் வந்து இந்த சைடு போகும்போது சைன் சேஞ்ச் ஆகும். அதான் வந்து ஏ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும். இந்த மைனஸ் 6 வந்து ப்ளஸ் 6, இந்த மைனஸ் 6a வந்து ப்ளஸ் 6a ஆகிடும். ப்ளஸ் 6a, இந்த மைனஸ் 1i வந்து ப்ளஸ் 1i ஆகிடும். ப்ளஸ் 1i ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 22a இன்வெர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இதானே ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது நம்ம இங்கே வந்து ஏ ஸ்கொயரோட இந்த பக்கத்தில் இந்த சைன் இந்த மைனஸ் சைன் இல்லையா, அதை வந்து ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஏ மேட்ரிக்ஸ் வந்து கிவன் மேட்ரிக்ஸ். அதாவது இந்த கிவன் மேட்ரிக்ஸ் நம்ம கொஸ்டினில் இருக்குது இந்த கிவன் மேட்ரிக்ஸ், இதோட வந்து 6 மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் 6 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 1i வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது டயகனல் ஃபுல்லாக வரும். அது நான் ஒரு நிமிஷம். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணியாச்சு. அதாவது இந்த 22a இன்வெர்ஸ் ஒரு சைடு எடுத்துன்னுட்டேன். இப்போ அந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குதுல்ல, அந்த ஏ ஸ்கொயரோட நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர் இருக்குதுல்ல, அதோட ப்ரீ மல்டிப்ளை மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்லாம் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவன் மேட்ரிக்ஸ் தான், அந்த கிவன் மேட்ரிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஏ இதான் கிவன் மேட்ரிக்ஸ். ஏ ஈக்குவல் டு இதுதான் நம்ம கிவன் மேட்ரிக்ஸ். இதோட 6 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 6 ஒரு டிஜிட்டோட 6 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1i வந்து ஐ வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த ஐ வந்து இந்த அதாவது இந்த டயகனல் ஃபுல்லாக 1ல் இருக்கும். இந்த டயகனல் ஃபுல்லாக 1ல் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம்ல, ஒரு டிஜிட் ஆட் பண்ணோம்ல, அதே மாதிரியே இதுக்கு பண்ணுங்கள். இந்த நம்பர் இது ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். நான் இங்கே போடுறேன், இந்த ஸ்பேஸ் இல்லை அந்த பேப்பரில். அதாவது 22a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு லெவல் 0 -22
10 minus 2 minus 24 7 8 minus 8. This is our A inverse. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 10 மார்க் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பாஸ் பண்ணுறதுக்கு இந்த வழி தான் இருக்குது, நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஈஸியஸ்ட் சம் தான். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். S1 கண்டுபிடிங்க, அதாவது டயக்னல் ஃபுல்லாகவே ஆட் பண்ணி 6 நம்ம போட்டுக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா S2 வந்து பார்த்தீங்கன்னா டயக்னலில் இருக்கிற நம்பர் எந்தெந்த ரோவோட கனெக்ட் ஆகுதோ அதில் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிற ரோ அப்படியே போட்டுக்கிறேன். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு -3 வரும். வர இதை சைன் அப்படியே போட்டுருங்க. அடுத்து நம்ம ஆட் பண்ணும்போது அதோட ஆப்போசிட் சைன் போடுங்க. அதாவது ப்ளஸ் வந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடுங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடச்சிக்குது. அதாவது இந்த S3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற நம்பர்ஸ் நீங்கள் இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அப்படியே நம்பர் அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு இதில் சொன்ன மாதிரியே தான். அந்த இது எங்கெங்கே ஜாயின் ஆகுதோ அந்த ரோ காலம்ஸ் அப்படியே டெலிட் பண்ணுறங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து S3யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22ன்னு வந்துடுது. இதை வந்து அப்படியே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். λ³ - S1 λ² + S2 - S3 = 0. நம்ம இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ இப்படி வரும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்கும்போது இங்கே ஒரு மைனஸ் அங்கே ஒரு மைனஸ் தான், அது வந்து ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் தான், அது வந்து மைனஸ் அப்படியே போடுங்க. இது நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவால் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா A³ - 6 λலாம் அப்படியே ஏவாயிடும். A² ஃபைன் பண்ணுறது நம்ம கிவன் மேட்ரிக்ஸோட திருப்பி அந்த கிவன் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம A² ஃபைன் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா A³ ஃபைன் பண்ணுறது வந்து இந்த A² கிவன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி A³ ஃபைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட இது பண்ணணும் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா A³ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது -6A², அதாவது நம்ம A² மேட்ரிக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா A² மேட்ரிக்ஸோட -6 வந்து மல்டிப்ளை பண்ணணும். -6 மல்டிப்ளை பண்ணால் இந்த ஒரு வேல்யூ கிடச்சிக்குது. அடுத்தது -1A, அதாவது நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் இது இல்லையா, கிவன் மேட்ரிக்ஸ் தானே. இதோட பார்த்தீங்கன்னா -1 மல்டிப்ளை பண்ணால் அதாவது ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். இப்படி ஒரு வேல்யூ கிடச்சிது. 22i வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ். இந்த டயக்னல் ஃபுல்லாக வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடணும், 0 வரும் ஆன்சர் எல்லாமே. அடுத்தது A இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து எடுத்தோம் இல்லையா, இதில் ப்ரீ மல்டிப்ளை வந்து A இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ A இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பவரில் இருக்கிற ஒன்று ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து இந்த A³ வந்து A² ஆகிடும், இந்த A² வந்து 6A ஆகிடும். அந்த 1 போட தேவையில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த A வந்து I ஆகிடும், இந்த I வந்து A இன்வெர்ஸ் ஆகிடும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A வந்து I ஆகும், சிங்கிள் A வந்து I ஆகிடும், I வந்து A இன்வெர்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம A இன்வெர்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அந்த A இன்வெர்ஸ் மட்டும் இந்த சைடு எடுத்துன்னு வந்துட்டு இதில் இந்த சைடு போகும்போது சைன் சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த +A² வந்து -A², -6A வந்து +6A, அடுத்தது இந்த -1A வந்து +1A ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கே அதான் நம்ம ஃபஸ்ட்டு இதோட நம்ம பண்ணோம் இல்லையா, இந்த இதோட அந்த சைனை மல்டிப்ளை பண்ணுது, அதே மாதிரி இந்த இடத்துல பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி பண்ணிங்கன்னா 22 அந்த A இன்வெர்ஸ் அப்படியே போட்டுருங்க. இந்த -A², அதாவது நம்ம A² நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா, இந்த A²ஓட இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ்லாம் வந்து ப்ளஸ் ஆகிடும். அதான் 2 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? அது இப்போ நமக்கு வேல்யூ கிடச்சிது. ப்ளஸ் இந்த 6A கிவன் மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் இது இல்லையா, இதான A மேட்ரிக்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா 6 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு வேல்யூட 6 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிது. 1A வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ், அதாவது 1 1 1. இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1A வராது, அது ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? சம்டைம்ஸ் 3 வரலாம், 4 வரலாம். அதான் ஐடென்டி மேட்ரிக்ஸ் நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? எனக்கு 1 வந்தது, அதனால் நான் 1 போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அது போடுங்க. அதாவது இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூ இந்த இது அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எல்லா நம்பரும் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா A இன்வெர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். கேலே ஹாமில்டன் தியரம் A இன்வெர்ஸ் நம்மளுக்கு ஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது என்ன போட்டால் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கேரண்டியாக கொடுத்துருவாங்க. ஈஸியாக பாஸ் ஆகலாம். நான் சொல்கிறத படிச்சிங்கன்னா ஈஸியஸ்ட் மெத்தடில் தான் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஒழுங்காக கண்டுபிடிங்க. இதை தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதில் கண்டுபிடிக்கிற ஒரு வேலை சின்ன மைனஸ் தப்பானாலும் ஹோல் ப்ராப்ளமே தப்பாயிடும். சரியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒரு பாக்ஸும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஒழுங்காக வரும். இதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணி. ஓகேவா?
2 மார்க்ஸ் படிங்க. இந்த 2 மார்க்லாம் 2 மார்க் நீங்கள் அவங்க கொடுக்குற 14 2 மார்க்கில் நீங்கள் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு 20 மார்க்ஸ். மீதி நம்ம அங்கே கொடுக்குற ஃபார்முலாஸ் அப்படியே அங்கங்கே எழுதி விட்டு இந்த 10 மார்க்ஸ் நான் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் படித்தாலே போதும், நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஒரு 2-3 தடவை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.